ரொம்ப சோம்பலாக இருக்கிற அன்னைக்கு இட்லி தோசைக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா இந்த வெங்காய துவையல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற துவையல் தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க தேவையில்லை. செம டேஸ்ட்டாக இருக்கிற இந்த துவையலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு பிறகு நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கோங்க. அது கூட 10 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் நல்ல காரமாக இருந்ததுனால 5 மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2லேருந்து 3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள். குவான்டிட்டி இன்னும் அதிகமாக வேணும்னா காரத்தையும் வெங்காயத்தையும் அதிகப்படுத்திக்கோங்க. இது கூட வாசனைக்கு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இதுக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்து தாளித்து துவையலோடு சேர்த்துக்கோங்க. இந்த துவையல் தாளிப்பு இல்லாமலேயே நல்லா தான் இருக்கும். விருப்பப்பட்டால் தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். செம டேஸ்டான ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு 10 நிமிஷத்தில் செம அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு துவையல் ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.